Dear 12th Standard Business Max students, Chapter 2 Integral Calculus, Example 2.6, Evaluate integration 2x square minus 14x plus 24 divided by x minus 3 into dx. Okay students, இப்போ இந்த ப்ராப்ளத்தை எப்படி இன்டெகிரேஷன் பண்ணலான்றதை பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ப்ராப்ளத்தை எழுதிக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். இன்டெகிரேஷன் ஆஃப் 2x square minus 14x plus 24 divided by x minus 3 into dx. Okay students, இப்போ next step என்ன பண்ணுறேன்னா integration. ஸோ நியூமரேட்டர் வந்து 2 காமனாக எடுக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ இங்கே பேலன்ஸ் என்ன இருக்குன்னா இங்கே எக்ஸ் ஸ்கொயர், இங்கே மைனஸ் 7x, இங்கே ப்ளஸ் 12 டிவைட் பை எக்ஸ் மைனஸ் 3 இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ திருப்பி நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த நியூமரேட்டர் தான் வரும். 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் 2x ஸ்கொயர், 2 இன்ட்டு 7x 14x, 2 இன்ட்டு 12 24. ஸோ நியூமரேட்டரை எந்த விதமான எஃபெக்டும் பண்ணாமல் நான் பண்ணியிருக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். இந்தமாரி ஒர்க்கு நம்ம பண்ணலாம். ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறேன்னா ஸ்டூடெண்ட்ஸ், நமக்கு நியூமரேட்டரில் கான்ஸ்டன்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு கான்ஸ்டண்ட்டை இன்டெகிரேஷன் பண்ணுங்கள். ஸோ கான்ஸ்டண்ட்டை இன்டெகிரேஷன் பண்ணால் கான்ஸ்டன்ட் வெளில வந்துடும். ஸோ அப்போ 2 இன்டெகிரேஷன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 7x ப்ளஸ் 12 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 3 இன்ட்டு டிஎக்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 இன்டெகிரேஷன். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் நியூமரேட்டரில் நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 7x ப்ளஸ் 12 இருக்குது. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணால் நமக்கு மல்டிப்ளை பண்ணால் 12 வரணும், ஆட் பண்ணால் நமக்கு 7 வரணும். ஸோ அப்போ நான் 4 இன்ட்டு 3, 4 3s are நமக்கு 12. ஸோ 4 3 நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 7. ஸோ இங்கே மைனஸ் இருக்கனால -4 -3. ஸோ அப்போ தான் நமக்கு -7 வரும். ஸோ இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 7x ப்ளஸ் 12. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இந்த 7xக்கு பதிலாக இந்த -4x மைனஸ் 3x ப்ளஸ் 12. ஸோ இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லையும் காமனாக எக்ஸ் எடுக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ ரிமைனிங் இங்கே இருக்குன்னா இங்கே எக்ஸ் இருக்கும், இங்கே -4. ஸோ இதே டேர்ம் தான் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கேயும் வரும். அப்போ எக்ஸ் -4. ஸோ ரிமைனிங் என்ன இருக்குன்னா -3. ஸோ இப்போ எக்ஸ் -4 ரெண்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அதை கம்பைன் பண்ணி ஒன்றா எழுதிடுங்க. அப்போ எக்ஸ் -4 1 வரும். ஸோ இந்த எக்ஸ் இந்த -3 ஜாயின் பண்ணி எக்ஸ் -3. ஸோ இப்போ நம்ம எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 7x ப்ளஸ் 12க்கு பதிலாக இந்த எக்ஸ் -4 எக்ஸ் -3 இங்கே அப்ளை பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ நமக்கு என்ன வரும்னா எக்ஸ் -4 எக்ஸ் -3 டிவைடட் பை எக்ஸ் -3 இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நியூமரேட்டர்லேயே நமக்கு எக்ஸ் -3 வந்திருக்கு, டினாமினேட்டர்லேயும் எக்ஸ் -3 இருக்குது. ஸோ நமக்கு சேம் டேர்ம் வந்திருக்கு. அப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணுங்க. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குன்னா நமக்கு 2 இன்டெகிரேஷன் ஆஃப் எக்ஸ் -4 இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா ஸ்டூடெண்ட்ஸ் 2 இப்போ இன்டெகிரேஷன் செப்பரேட்டாக பிரிப்போம் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ இன்டெகிரேஷன் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் மைனஸ் இன்டெகிரேஷன் ஆஃப் 4 இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ ரெண்டுமே நான் செப்பரேட்டாக பண்ணியிருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ 2 இப்போ நீங்கள் எக்ஸை டிஎக்ஸ் நம்ம இன்டெகிரேஷன் பண்ணால் எக்ஸோட பவர் வேல்யூ 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ நம்ம எக்ஸ் பவருக்கு 1 + 1 அதாவது n+1 டிவைடட் பை திருப்பி n+1 ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ 1 + 1 மைனஸ் 4 இன்டெகிரேஷன் பண்ணால் நமக்கு 4 வெளியில் வந்துடும், ஏன்னா கான்ஸ்டன்ட். டிஎக்ஸ் இன்டெகிரேஷன் பண்ணிங்கன்னா ஒரு எக்ஸ் வரும் ப்ளஸ் சி. இப்போ 2 ஸோ இந்த பவர்ஸை ஆட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ நமக்கு 2 வந்துடும். அப்போது எக்ஸ் ஸ்கொயர் ஆகிடும் டிவைடட் பை 1 + 1 திருப்பி 2 மைனஸ் 4x ப்ளஸ் சி. ஸோ இப்போ இந்த 2 வந்து இந்த ரெண்டுத்துக்குமே காமன் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2 மைனஸ் 2 4s are 8. அப்போ 8x ப்ளஸ் சி. இப்போ இங்கேயே நமக்கு நியூமரேட்டரில் 2 இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ், டினாமினேட்டர் 2 இருக்குது. ஸோ அப்போ ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணுங்கள் 2 டேபிள்ஸில். ஸோ அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்கள். நமக்கு பேலன்ஸ் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8x ப்ளஸ் சி. ஸோ இதான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ப்ராப்ளத்தோடைய ஃபைனல் ஆன்சர். போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த ப்ராப்ளத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளத்தில் சந்திக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். பை.